Good morning, students. I am K. Saravanaraja, 6th standard Science 2, Unit 5, la, Plants in Daily Life, la, Part 3. This is the end of the part. Look at this picture. The finally cut wooden boards from the wood are layered one above and the other to make plywood. This is a kind of composite wood. இப்போ ஃப்ளைவுட் அப்படின்னு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளைவுட் பார்த்திங்கன்னா கட் வுட்டன் போர்ட்ஸ் ஃப்ரம் த வுட் ஆர் லேயர்னால் அடுக்கடுக்காக இருக்கிறது. அடுக்கடுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட் அந்த நிறைய சின்ன சின்ன லேயர்ஸாக ஒன்றோட ஒன்று அடுக்கி ஒரு போர்டு நம்ம தயார் பண்ணுவாங்க. அதான் ஃப்ளைவுட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ ஃப்ளைவுட் அப்படிங்கிறது கட் வுட்டன் போர்ட்ஸ் ஃப்ரம் த வுட் are layered one above and the other to make plywood. Next வருங்க, look at this picture. Ornamental plants. Ornamental plants அப்படிங்கிறது வந்து வாசனை தரக்கூடிய அல்லது நறுமணம் தரக்கூடிய தாவரங்கள் பாருங்க. Plants which are grown for aesthetic reasons are called as ornamental plants. பாருங்க, producing flowers from floral plant is the important section of horticulture. Example, jasmine, rose. To decorate houses, gardens and ponds, we are planting shrubs such as hibiscus, grape, jasmine and crotons and clippers like mullai and etc. இதெல்லாம் வந்து நறுமணம் தரக்கூடிய பிளான்ட்ஸ் வகையை சார்ந்தது. இந்த நறுமணம் தரக்கூடிய பிளான்ட்ஸ் வகையிலேருந்து நம்ம வந்து சென்ட்டு, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் animals plant interactions. Animals rely on plants for their food and shelter. This relationship benefits not only animals but also plants. Such relationship is economically significant. For example, silkworms feed on mulberry leaves and live off mulberry plants. This relationship between a worm and a plant is economically useful for us in silk production. Listen, இப்போ விலங்குக்கும் தாவரங்களுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு, வசிப்பிடம் போன்ற தேவைகளுக்கு விலங்குகளும் தாவரங்களை சார்ந்தும் தாவரங்கள் விலங்குகளை சார்ந்தும் ஒன்றோடொன்று ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இப்போ உதாரணமாக பட்டுப்புழு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்பெரி இலையை சாப்பிட்டுட்டு அந்த மல்பெரி தாவரத்திலே உயிர் வாழும். இந்த பட்டுப்புழுவுக்கும் அந்த மல்பெரி இலைக்கும் உள்ள தாவரத்துக்கு இடையே உள்ள தொடர்பு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் நமக்கு பட்டு உற்பத்திக்கு பயன்படுகிறது அதிக அளவில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பிரைட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஸ்மெல் அண்ட் ஹனி அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ். ஆஸ் த இன்செக்ட் கோ ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு அனதர், தே லீவ் த pollen grains from their body. This results in cross pollination and the formation of vegetables and fruits. Listen, bright colors of flowers அப்படின்னா பிரகாசமான நிறங்களை உடைய தாவரங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மனமும் அந்த கலரும் பார்த்திங்கன்னா தேனும் இதெல்லாம் வந்து பூச்சிகளை வந்து ஒரு வகையான ஈர்ப்பில் இருக்கும். ஒரு பூவிலேருந்து மற்றொரு பூவுக்கு வந்து அந்த பூச்சிகள் செல்லும்போது அதனுடைய உடலில் ஒட்டியிருக்கக்கூடிய மகரந்தத்தூள் இடம்பெயர்ந்து மகரந்த சேர்க்கை நடக்க பயன்படுகிறது. இதுதான் அந்த காய்கறிகள் பழங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் we see these insect pollinators and birds need to be protected to produce the best yield. Bees are the best pollinators. They also give us honey. பாருங்க,
நமக்கு சிறந்த விளைச்சல் கிடைக்கிறதுக்கு இந்த அயல் மகரந்த சேர்க்கை நமக்கு யூஸ் ஆகுது. பூச்சிகள், பறவைகள் இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணுறது அவசியமாக இருக்குது. தேனீக்கள் பார்த்திங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுறது இல்லாமல் தேனையும் நமக்கு கொடுக்கறது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தேனி இருக்குது. அந்த தேனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அயல் மகரந்த சேர்க்கைக்கும் உதவுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். Plants and algae living in the coral reefs are the food for variety of fishes. Fisheries work is done in these areas. இந்த பிக்சரில் பாருங்கள், கடலில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளில் வாழக்கூடிய பாசிகள், தாவரங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மீன்களின் உணவாகவே இருக்குது. அந்த மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறதுக்கு அந்த பவளப்பாறை ஏரியா இருக்குது நமக்கு. Plants and algae living in coral reefs are the food for variety of fishes. Fisheries work is done in these areas. Okay. Animals and birds play an important role in spreading seeds of various plants. The digestive enzymes in the digestive system of the birds soften the protective layer of the seeds and make it easier to germinate. If this natural relationship between animals and plants are affected, it shows its impact on economy too. இங்கே அனிமல்ஸும் பிளான்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ஆகுது. ஸ்ப்ரெட்டிங் சீட்ஸ்க்கு, விதை பரவறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த பேர்ட்ஸோட வயிற்றில் செரிமான என்சைம்கள் இருக்கிறதுனால அந்த விதைகளுடைய மேலுரையை மிருதுவாக்கி அவை எளிதாக முளைப்பதற்கு தக்கவாறு மாற்றுகிறது. அது மட்டும் இல்லை, விலங்குகளுடைய தாவரங்களுக்கும் இயற்கையான தொடர்பு பாதிப்படையும் போது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுது. பாருங்கள், இஃப் திஸ் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் அஃபெக்டட், இட் ஷோஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமிக் டூ. நெக்ஸ்ட் வி சி அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. Plants maintain soil fertility, their droppings and shedding of leaves. Fruits and other parts degrade in the soil to form humus. This humus increases soil fertility. Example, plants like blue-green algae and bacteria like Pseudomonas are also extensively used to fix nitrogen in the soil for agriculture. Other uses of plants பாருங்கள். மண் வளத்தை பாதுகாக்கிறது. தாவரங்கள் மண் வளத்தை அதிகரிக்கிறது. இந்த தாவர இலை, மலர், பிரபாகங்கள்லாம் மண்ணில் உதிர்ந்து அது வந்து சிதைவடைஞ்சு மக்கிய உரமாக பயன்படுகிறது. இதை நீலப்பச்சை பாசி, பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஆகிய வந்து வளிமண்டல நைட்ரஜனை வந்து மண்ணில் நிலைநிறுத்துகிறது. Next, prevent soil erosion. Plants when grown in dens will prevent soil erosion. In times of wind or flood, the fertile top layer of soil is carried away by air or water. This is prevented by plants if grown around. அடர்த்தியாக வளரும் தாவரம் பார்த்திங்கன்னா அதனுடைய வேர் வந்து மண் அரிக்காமல் இருக்கிறதுக்காக மண் அரிப்பை தடுக்குது. அதுவும் இல்லாமல் வேகமாக காற்று வீசும்போதோ அல்லது நீர் பாயும் போதோ நிலத்தில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் வளமான மண் அடித்து செல்லப்படுகிறது. இந்த மண் அடித்து போகும்போது தாவரங்களை மண் அரிப்பு ஏற்படாமல் இந்த பிளான்ஸோட வேர்கள்லாம் வந்து தடுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபியூல்ஸ். சம் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ grown for the sake of biofuels. Plant fuel is less toxic as it does not emit harmful gases and also less expensive. Example, jatropha. Even the plant waste is used to generate electricity. Example, sugar mills. பயோஃபியூல்ஸ்னா உயிரி எரிபொருள். சில தாவரம் பார்த்திங்கன்னா உயிரி எரிபொருளாக வளர்க்கப்படுகிறது. இந்த எரிபொருள் பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு நச்சுத்தன்மை கொண்டது. இது தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்காது. உதாரணமாக பார்த்திங்கன்னா
காட்டாமணக்கு செடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய தாவர கழிவுலேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். அது மட்டும் இல்லை, சர்க்கரை ஆலையில் பார்த்திங்கன்னா கரும்புலேருந்து அதனுடைய சர்க்கரை ஆலை கழிவுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ். We obtain rubber for tire, wiring, sheets, etc. from plants. Natural plastics are also produced from plants which are biodegradable. So, it does not do harm to our environment. ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழிகள். பிளாஸ்டிக்ஸ்னால் நெகிழிகள். பாருங்கள், ரப்பர் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பாலிலிருந்து ரப்பர் தயாரிக்கலாம். இந்த ரப்பர் பாருங்கள், வாகன சக்கரங்கள், மின் கம்பிகள், இருக்கைகள் தயாரிக்க பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, இயற்கை நெகிழிகள் தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இவை உயிரின சிதைவிற்கு உள்ளாகக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீம் ஆயில் கோட்டட் யூரியா. ஃபார்மர்ஸ் அண்ட் இந்தியா யூஸ்டு யூரியா ஆஸ் எ ஃபெர்டிலைசர் டு இன்க்ரீசஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. Indian scientists made neem coated urea which released nitrogen gradually and helps the plants to absorb maximum nitrogen. It reduces the impact of urea on an environment. நீம் ஆயில் கோட்டட் யூரியா அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா. இந்திய விவசாயிகள் பயிர் வளர்ச்சி பெருக்க யூரியாவை உரமாக பயன்படுத்துகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெயை பூசி அந்த யூரியாவை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா நைட்ரஜனை மெதுவாக வெளியிட தாவரங்கள் அதிக அளவு நிலத்தில் நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட உங்களுக்கு சயின்ஸ் 2ல் 3rd டேர்மில் எல்லா லெசனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட சயின்ஸ் S2 முடிஞ்சுது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இனிமேல் நமக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ்னால் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, all the best students.